Hi friends, welcome back to our YouTube channel. நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் பேசிக்கான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மணி மேக்ஸ் மணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டே திரும்ப திரும்ப உங்களோட மணியை க்ரோ பண்ண வைக்கிறது ஒரு மெத்தட் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி. லைக் நம்ம அந்த ஸ்னோபாலை எவ்வளோ தூரம் ரோல் பண்ணிக்கிட்டே போகிறோமோ அந்தளவுக்கு பெருசாகிக்கிட்டே வரும். ஸோ உங்களோட சேவிங்ஸில் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் லாங்காக அதை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மேஜிக்கான ஒரு க்ரோத்தை கொடுக்கும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்கிற மணியை சேவ் பண்ண போகிறீங்க. சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் திரும்ப ஒரு ஏர்னிங்ஸை பண்ணுது அப்படிங்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இவங்களோட மணி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு திரும்ப அது மணியை மேக் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறது. இதை ஒரு கிளியரான எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்த்துருவோம். லைக் நம்மக்கிட்ட ஒரு 10,000 ருபீஸ் பேங்க்கில் இருக்குது. அதுக்கு இயர்லி 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 இயர் முடியும் போது நம்மக்கிட்ட 10,000 ருபீஸ் நம்மளோட மணி ப்ளஸ் 1,000 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். மொத்தமாக நம்மக்கிட்ட 11,000 இருக்கும். அதுவே செகண்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மணி 10,000 ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த செகண்ட் இயருக்கான வட்டி ஒரு 1,000 கொடுப்பாங்க. இது நார்மல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். மொத்தமாக நம்மக்கிட்ட 12,000 இருக்கும் அப்படிங்கிறது. அதுவே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடும்போது என்னென்னா, உங்களுக்கு செகண்ட் இயருக்கு 1,000 ரூபாய்க்கு பதிலாக உங்களுக்கு 1,100 ரூபா கிடைக்கும். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி 1,000 ரூபா அதில் இருக்குது இல்லையா, அந்த 1000த்தையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட மொத்தமாக 12,100 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சேவிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம லாங் டைமுக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட க்ரோத்துங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்கும். தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மெத்தடில் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதிகமான க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரமேஷ் அண்ட் சுரேஷ்ன்ட்டு. அதில் ரமேஷுங்கிறவர் அவர் மாதம் 5,000 ரூபா உங்களுக்கு சேவ் பண்ணுறாரு அட் த ஏஜ் ஆஃப் 25. அவர் அது 35 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக 10 இயர்ஸ்க்கு 5,000 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் ஒரு 35 வந்ததுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாரு. பட் அவர் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணல, அப்படியே அவரோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே விஷயத்தை சுரேஷுங்கிறவர் 35 இயர்ஸில் தான் அவரோட இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. மந்த்லி அவரும் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் 35லேருந்து அவரோட 60வது வயசு வரைக்கும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் 25 இயர்ஸாக. இப்போ நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேவ் பண்ணாங்க இல்லையா, இதில் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரமேஷ் அவரோட சேவிங்ஸ் 10 இயர்ஸ்க்கு 5,000 சேவ் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அவரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1.5 crores இருக்கும். ஸோ அவர் சேர்த்தது ஒன்லி 10 இயர்ஸ்க்கு தான். இதே சுரேஷ் 25 வருஷத்துக்கு சேர்த்துருக்காரு மந்த்லி 5,000 அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு கடைசியாக கிடைக்க போகிற அமௌண்ட்டு 1.2 crores தான். இதில் 2 பேருக்கு இருக்க வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரமேஷுங்கிறவர் அவரோட ஏஜ் ஆஃப் 25லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 35ல் அவர் ஸ்டாப் பண்ணும்போது அவரோட அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தது. அந்த அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா வட்டி திரும்ப வட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வேல்யூவாக மாறி நிற்கிது. இதோட கான்செப்ட் என்னென்னா, காம்பவுண்டிங்கில் எப்பயுமே காம்பவுண்டிங் நடக்கிறதுக்கு ஒரு மேஜிக்கல் டைம் இருக்குது. நீங்கள் ஒரு 10 இயர் 15 இயர்ஸ் விட்டீங்க அப்படின்னா தான் அந்த மணிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான க்ரோத் கிடைக்கும். ரியல் லைஃப்பில் நம்ம காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நம்மளோட மணியை நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு மினிமம் அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அங்கே மட்டும்தான் நீங்கள் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மற்ற எந்தெந்த இடத்துல பண்ணலாங்கிற பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்கள் மணியை நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை எஸ்ஐபி, ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் லைக் பிபிஎஃப், என்பிஎஸ் அந்த மாதிரி இடத்துலையும் உங்களோட ஃபண்டை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அது நிறைய குரோத்தை கொடுக்கும். ஹவு டு பெனிஃபிட் ஃப்ரம் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்கில் நம்ம நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 சிம்பிள் டிப்ஸை பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் இயர்லி. நீங்கள் மாதம் 500 இன்வெஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் உங்களோட யங் ஏஜ்லேயே வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். 2வது பாயிண்ட், பி கன்சிஸ்டன்ட். லைக் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்துட்டு ரெகுலராக நீங்கள் லைக் எஸ்ஐபி மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். 3rd பாயிண்ட் வந்துட்டு, ஸ்டே இன்வெஸ்டட் லாங் டேர்ம். உங்களோட மணியை வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன செலவுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டை எடுக்கவே கூடாது. லாங் டேர்முக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் அதில் கையே வைக்காமல் ஒரு 20 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி விட்டிங்கன்னா அது ஒரு மேஜிக்கல் குரோத்தோட உங்களோட அமௌண்ட் வந்துட்டு பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.